Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். வணக்கம் லோகநாதன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது? மேலும் சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக உள்ளது? 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிலும் நாளை 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டம், புதுச்சேரியை சேர்த்த 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில நேரங்களில் லேசான முதல் சாரல் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.